பார்த்தது சக்கரமானது. என்ன கும்பிட்ட கைக்கு தர்க்கமிடக்கூடாது என்று ஏ ராஜுதை என்னை இரு கரமெடுத்து வணங்கிய காரணத்தினாலே ஆனால் உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று வாழ்த்தி வரத்தை கொடுத்து விட்டு வாக்கை உரைத்து விட்டு பழையபடி எம் பெருமாள் கைவசம் வந்து அமர்ந்தது. அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே அந்த இரத்த கண்ணீராச்சுதையா அவ எப்படி இருக்கா பாருங்க. அன்று முதல் குளிமாறந்தால் குளிமாற ஆயிலையால் யோடானாலும் அவ ஒரு அறிய ஒரு மாதோறும் எம்ம நாடறிய 40 நல்லார்கள் அவ ஓராவது மாதத்தீரே அவ உடையவர தஞ்சோம் என்பதஞ்சோ எம்ம இரண்டாவது மாதத்தீர மாதத்தி அவ இறையோன கரங்குமி பகரங்குமி அவ மூன்றாவது மாதத்தீர மாதத்தி அவ முக்கண்ணனே தஞ்சோம் என்பதஞ்சோமே அவ நாலாவது மாதத்தீர மாதத்தி அவளுக்கு நாவரஞ்ச கருகிறு பங்குகிறோம் அங்க மாலோ மாச்சி மாலோ மாச்சி மாலோ அவளுக்கு அரவ எரி பூரமா பூரமா ஆறாவது மாதத்தீர மாறு ஏழாவது மாதத்தீர அவளுக்கு இடைத்தேரை கட்டினோமா அவ எட்டாவது மாதத்தீர அவ கட்ட மண்ண விட்டு தீம்பாய் அவ 9வது மாதமாச்சு எம்ம ஓலை போல சொல்லண்டிடுவா அடுத்து 10வது மாதமாச்சு எம்ம மாதமாச்சு அது 13 பெரும்புள்ள அச்சுதையால் அவளுக்கு மாதம் என்னாச்சு? 1வது மாதத்தில உடையவரை தஞ்சம் என்பாள். 2வது மாதத்தில இறையோனை கரகம் வைத்தார். 3வது மாதத்திலே முக்கண்ணனை தஞ்சம் என்பார். 4வது மாதத்திலே நாவரச்ச கிருகிருப்பு ஜாயிண்டுக்காரம்மா அது என்னம்மா 4வது மாதத்துல நாவரச்ச கிருகிருப்புனா என்ன? சரி ஆமா இனத்தை கண்டுபிடிக்கலாம். அப்படியா? 4வது மாதத்தில மாசமா இருக்கவங்களுக்கு எச்சி திரண்டுகிட்டே இருக்குமா? சரி ஆமா அதுதான் 4வது மாதத்தில நாவரச்ச கிருகிருப்பு. 5வது மாதத்திலே அறவயிறு பூரணமா. அது என்னம்மா 5வது மாசத்துல அறவயிறு பூரணம்னா என்ன? அஞ்சு எவ்வளவுதான் இழுத்து இழுத்து 3 நாளும் சரி. ஏன்னா 5வது மாதத்தை பிள்ளை அரை பிள்ளை வயிறு வெளியே காட்டி கொடுத்துரும். ஆமா அது சாப்பாடு நல்ல ஊர் சாப்பாடு மனம் போல ஊர் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு ஆனால் அதுதான் 5வது மாசத்தில அறவயிறு பூரணமா. 6வது மாதத்திலே அங்கம் எல்லாம் தங்க நிறம். என்ன 6வது மாதத்துல அங்கமெல்லாம் தங்க நிறம்னா என்னம்மா?
சரி, 6வது மாசம்னு வைங்க, அந்த உடம்பெல்லாம் அப்படியே தளதளப்பு கொடுக்கும். அதுலயும் சொல்லணும்னா பொம்பளை பிள்ளையா இருந்தா தான் அந்த உடம்பு வந்து தளதளப்பு கொடுக்கும். ஆமா, தங்கமா மின்னும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா அங்கம் கருக்கும். ஆமா, அதான் 6வது மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நிறம். 7வது மாதத்திலே இடைச்சேலை நகண்டிடுவா. அது என்னையா 7வது மாதத்துல இடைச்சேலை நகழுதுன்னா என்ன? அதாவது 7வது மாசம் வயிறு பெரிய வயிறு ஆயிரும். பாவடையை இறுக்கி கட்ட முடியாது. இடுப்புல சேலை நிக்காது. ஏன்னா இறுக்கி கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது? ஏன்னா வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு. இறுக்கி கட்டினோம்னா திட்டுமுட்டை அடிச்சுக்கிட்டு வருமா. அதனாலதான் சொல்லுவாங்க 7வது மாதத்திலே இடைச்சேலை நகண்டிடுவா. 8வது மாதத்தில கட்ட மண்ண விட்டு திம்பால். அது என்னையா? 8வது மாதத்துல கட்ட மண்ண விட்டு திம்பான்னா என்ன? 8வது மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் அவருடைய கணவர் எங்க கடையில எங்கேயாவது வேலை பார்த்துட்டு, சரி நம்ம கொண்டாட்டி மாசமா இருக்காளே அப்படின்னு லாடா கடையில போய் அல்வாவா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த அம்மா அதை வாங்கி ஓரமா வச்சிருவாங்க. அவங்க வாய்க்கு அது ருசியா தெரியாது. ஏன் தெரியாது? சரி, அப்ப என்னத்தை சாப்பிடுவாங்க? வாங்கி கொண்டு போய் ஓரமா வச்சிட்டு நேர வீட்டுக்கு பின்னாடி போவாங்க. வீட்டுக்கு பின்னாடி போய் கட்ட மண்ணு செவரு, செவர்ல இருக்க கட்ட மண்ணு, சீம ஓடு, செங்காந்துண்டு. அப்ப உங்க அம்மா என்னதை சாப்பிட்டாங்க? உருளைக்கிழங்கா? அது அப்படியா ஐயா? உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்களோ? ஐயா உடுக்கார உடுக்கார, உங்க அம்மா என்ன சாப்பிட்டாங்க? எங்க அம்மா சாப்பிட்ட பழம் சரி உலகத்திலேயே பெரிய பழம். அது என்னையா உலகத்திலேயே பெரிய பழம்? அதுதான் உலகத்திலேயே பெரிய பழம். 3 கொட்டை பழம். 3 கொட்டை பழமா? சமயத்துல 2 கொட்டை இருக்கும், 4 கொட்டையும் இருக்கும். 2 கொட்டையும் இருக்கும், 4 கொட்டையும் இருக்கும். 4 கொட்டையும் இருக்கும். அது என்ன பழம் ஐயா? அதுதான் பனம்பழம். பனம்பழம். பனம்பழத்தை எடுத்து எங்க அப்பா எடுத்து வந்து அதை தீயில போட்டு சுட்டு நல்ல மணக்க அதை எங்க அம்மா கிட்ட கொடுத்து எங்க அம்மா சூப்பி சாப்பிட்டுதான் நார்நாரா இருக்கு. என்னது? மண்டை. அதான பார்த்தேன். ஆமா, பனம்பழம் சாப்பிட்டுருக்கியா? நீ சுட்டு சாப்பிட்டுருக்கியா? ஆமா. எந்த பழத்துல இல்லாத ருசி அதுல இருக்கும். ஆமா, அப்படிதானே? அப்படிதான். அது ஒரு மனமே தனி மனம் இருக்கும். மனமே தனி மனமா இருக்கும். ஆமா. இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எங்க தெரிய போகுது பனம்பழத்தோட ருசி? தெரியவே தெரியாது. அதான் பாருங்க, இப்பதான் நொங்கு எல்லாமே இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிட்ட, கிடைக்காத பொருள் மாதிரி ஆயிட்ட. ஆகையினால் ஆமா, அதான் சொல்லுவாங்க இந்த உலகத்திலேயே வருத்த முத்து முளைக்கும்னா அது ஒன்னே ஒண்ணுதான். பனங்கொட்டை தான் முளைக்கும். பனங்கொட்டை தான் கிழங்கா முளைக்கும். பனம்பழத்தை சுட்டு அதை சூப்பி சாப்பிட்டுட்டு அந்த குழியில மறுபடி போட்டோம்னு போட்டா அது கிழங்காயும் மரமாயி வந்துரும். அதுதான் டவுன் கொட்டை. ஆமா, அதுதான் இந்த உலகத்திலேயே வருத்த முத்து முளைக்கும்னா அது ஒன்னே ஒண்ணு பனங்கொட்டை தான். 8வது மாதத்திலே கட்ட மண்ண விட்டு திம்ப. 9வது மாதத்துல ஓலை போல சுழண்டிடுவா. 10வது மாதமாச்சு அந்த ரத்த கண்ணீராச்சுதையா. அங்க பாரு, பாட்டி தியானத்துக்கு போயாச்சு. படியில உட்கார்ந்துகிட்டு பயங்கரமா இருக்கமா தியானம். ஆனால் 10வது இந்த காத்தாடி எல்லாம் அமுத்திட்டா கொஞ்சம் லேசா இருக்கும். 10வது மாதத்திலே அந்த ரத்த கண்ணீராச்சுதையால் பரிபூரண கருப்பமுத்து. படுத்தாலும் படுக்க மாட்டா, பாய் போட்டா தூங்க மாட்டா. ஏயா அப்படி இல்லையா? வயிற்று வலி வந்துட்டு அம்மாவுக்கு, இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் வந்துட்டு பேர்கால வலி அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. உடனே மன்னனாகப்பட்ட பர்பாசுர மன்னனை பார்த்து அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் சொல்லுகின்றார், எங்கனவா ராஜமன்னா என்னை தொட்டு தாலி கட்டின யாம்புருஷா என் கனவா ராஜமன்னா எனக்கு வயத்தையானல்ல வழிகோலையா வழிகோ
எனக்கு வாரால் எல்லாம் போகுதையா எனக்கு இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் ஐயா எந்த அணைக்கு முறுக்கடையே அவ என்று சொல்லி ராஜோதையா என்று சொல்லி ராஜோதையா அவ ஏங்கி வாடோ ஐயா ராஜோதையா இந்த வழி வலிக்கும் என்று நான் எண்ணி நானும் பார்க்கலையே எனக்கு இடுப்பு வழி பொறுக்கலை ஏ எங்க நவராஜமந்தா அவ என்று சொல்லி ராஜோதையா அவளுமல்ல புலம்போவாளா அழகு மங்கை ராஜோ அழுதலோ ஒரு வேளை அவன் மருத்துவத்தை வரவழைத்து எங்க மூளைய தந்தாரோதுகி அங்க முக்காடி போடுவாராம் அங்க தூங்கும் மஞ்சள் கயிறங்கி அவன் கயத்தை எட்டி பிடிக்கும் போது எம்மா கயத்தை எட்டி பிடிக்கும் போது எனக்கு கைகள் ரெண்டும் ஆகுதம்மா மன்னா வயத்த வலிக்குதையா வானால் எல்லாம் போகுதையா இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் என்னால முடியல தாங்க முடியல. நீ பாத்திருக்கியா பார்த்ததில்லை. ஆஸ்பத்திரியில பேர் காலத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் போது அந்த ஹைக்ரௌண்ட் வாரத்துல வார்டுக்கு வெளியே நின்னா தெரியும். உள்ள நின்னு ஒருத்தரும் போடுற சத்தம் அடே அப்பா நீ இனிமே தானே பாக்கணும் அப்படித்தானே. ஆனால் ரத்த கண்ணீர் ஆச்சுதையா அழுது விளம்புதா இந்த வழி வலிக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் சக்கரத்தை ஏறிட்டு பார்த்திருக்க மாட்டேனே. ஒரு பிள்ளைக்கு ஆசைப்பட்டு அப்பப்பா முடியல முடியலங்க பார்த்தார் பர்பாசுர மன்னன் மருத்துவத்தை வரவழைத்து அப்படியே மூளைய ஒதுக்கி முக்காலி போட்டு தூங்கு மஞ்சள் கயிறறைக்கு கயத்தை எட்டி பிடிக்க வைக்க. எதுக்கு கயத்தை எட்டி பிடிக்க வைக்க? கயத்து வழியா வலி மேல போயிரும், அதனால அப்படி பிடிக்க வைக்க. அந்த காலத்துல அப்படி பேர்காலம் பார்த்திருக்காங்க. பேர்காலம் பார்க்கணும்னா ஊருக்கு ஒரு கிளவி இருக்கும். எதுக்கு? ஊரை கெடுக்கிறதுக்கு. ஆமா, இந்த தெருவுல எந்த தெருவுல என்ன நடக்கு, யார் எங்க போறா, யார் எங்க வாரா. சரி, என்னம்மா தாத்தா உங்களை உத்து பாக்காரு. ஆமா, எங்க என்ன நடக்கு அப்படின்னு பாட்டி கரெக்டா பாத்துட்டே இருக்கும். இந்த காலத்துல தானே ஆஸ்பத்திரிக்கு போறாங்க குழந்தை பத்துக்கிறதுக்கு. இருப்பாங்க, நர்சம்மா இருக்காங்க. ஆமா, சொல்லுவாங்க, சொல்லிருவாங்க. ஆகையினால் அந்த ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் மூளைய ஒதுக்கி முக்காலி போட்டு தூங்கு மஞ்சள் கயிறிறக்கி கயத்தை எட்டி பிடித்தா. அப்படியே கயிறை வடக்க தெக்க கிழக்க. இதுல எது வடக்க இந்த ஊர்ல சொல்லு பாப்போம். அப்படியா ஐயா? அப்படியா எம்மா ஜாயிண்ட்காரம்மா எதுமா வடக்க? அது சரிதான், அப்படி விடிஞ்சாதான் தெரியும் தசை. ஆனால் வடக்க தெக்கன்னு கிழக்கன்னு கைத்த பிடிச்சு பிடிச்சு ஆட்டி பார்க்கா, ஆனா வலி பொறுக்க முடியல. அம்மா சௌந்தரவல்லி மருத்துவமே, அம்மா
எனக்கு எந்த பாகுபாடு வராமல் வராமல் எனக்கு வழி பொறுக்க முடியல. முடியல எனக்கு வெத்தலைச்சார் நல்லெண்ணையும் பச்சை நாளி மருந்து கொண்டு பாடி போட்டு தந்திடுங்க என்று சொல்லி ராஜுதையா அழுது கோளம்புவாரா. வழி பொறுக்க மாட்டாமல் வழி பொறுக்க மாட்டாமல் வழிவடை அழுவாரா. சுடலையோட கோவிலுக்கு சூழாடு நம்பிடுங்கள். கருப்ப சுவாமி கோவிலுக்கு கையருவா நம்பிடுங்க. மாரியம்மன் கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்திடுங்க என்று சொல்லி ராஜுதையா ஏங்கி மனம் வாடுவாரா. ஆறாத கண்ணீரை அங்கமெல்லாம் சொரையிட்டா படியாத கண்ணீரை படிக்காத ராஜுதையா வழி பொறுக்க மாட்டாமல் வழி பொறுக்க அந்த வழிவடை அழுவாரா. அப்படியே அழுது புலம்புதான். வெத்தலைச்சார் நல்லெண்ணெய விரவி நீங்க தந்துடுங்க. அது என்னையா வெத்தலைச்சாரையும் நல்லெண்ணெயும் விரவி கொடுத்தா என்ன ஆகும்? ஏன் சொல்லுதா அம்மா ஜாயிண்டம்மா? வெத்தலைச்சாரையும் நல்லெண்ணெயும் விரவி கொடுத்தா என்ன ஆகும்? வெத்தலையும் நல்லெண்ணையும் ரெண்டு விஷம். சரி நல்ல வெத்தலையை உரல்ல போட்டு இடிச்சு வேப்பங்காய் எடுத்த மாதிரி எடுக்கணும். அது ஒரு 100 நல்லெண்ணெய் ஊத்தணும். குடிச்சிட்டு படுத்தா காலையில நிம்மதியா இருக்கலாம். நீங்க உங்க மாமியார் அப்படித்தான் ஜோலி முடிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு 2 மாமியார் 2 மாமியார் அப்படிதான் ஜோலி. அதுதான் நான் பார்த்தேன். வெத்தலைச்சார் நல்லெண்ணெய விரவி நீங்க தந்திடுங்க. பச்சை நாவி மருந்து கொண்டு எனக்கு பாலி போட்டு கொடுத்துடுங்க. என் வயிறு வலிக்க வழிய பார்த்தா என் வயிற்றுக்குள்ள புள்ள இருக்கா பேய் இருக்கான்னு தெரியலையே. அழுது புலம்புதா அழுது புலம்புதா. பார்த்தா மருத்துவம் அம்மா ஏ ராட்சுத எதுக்கு இப்படி கிடந்து பதறிக்கிட்டு இருக்க? ஏன்னா பாட்டி பல பிரசவம் பார்த்தவா அப்படிதானே? நீ எதுக்குமா பயப்படுத? வெக்கு மட்டும் சஞ்சலம் பெத்து எடுத்தா கொஞ்சலாம். இப்ப நீ பிள்ளைய பேயும்ப மாயமா தெரியுதுன்னு சொல்லுவ. பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைன்னு நானா கொஞ்சம் போறேன், நீதானே கொஞ்சம் போற. அப்போ பயப்படாத, எதுனாலும் நல்லதே நடக்கும். இந்த மருத்துவம் சொல்லும் போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா வில்லு படிப்பாரு. அப்ப நான் கட்டையில இருந்து நான் கேட்பேன். எங்க அப்பா சொல்லுவாரு, ஆனா இந்த ஆஸ்பத்திரிக்கு பிரசவத்துக்கு போறாங்க பாரு, அந்த அம்மா தலை பிரசவத்துக்கு போறவங்க ஆஸ்பத்திரியில வழியில பேர்கால வழியில துடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு சொல்லுவாங்களாம், இதுதான் கடைசி பிள்ளை, இனிமே எனக்கு பிள்ளையே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நர்சம்மா அந்த அம்மா பார்த்து சிரிப்பாங்களாம். நீ இப்படித்தான் சொல்லுவ, நான் பார்க்கத்தானே போறேன் அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிப்பாங்களாம். ஆனா மறு வருஷம் பார்த்தா 2வது பிள்ளைக்கு போய் படுத்துக்கிட்டு மறுபடியும் அதை சொல்லுவாங்க, எனக்கு இந்த வலி தாங்க முடியல, இனிமே எனக்கு பிள்ளையே வேண்டாம். பார்த்தா 3வது வருஷமும் போயிருப்பாங்க. ஏன்னா வலி பொறுத்தா தானே அந்த வையகத்துல மனுக்களை உருவாக்க முடியும். ஆமா சரி ஆமா ஆமா இத்தனை குழந்தை 5 எண்ணத்தை பெக்க போயிட்டு அழகாக செட்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா என்ன சொல்லுவாங்க, என்னாச்சு அதைதான் சொல்லுவாங்க, கனியிலேயே தவிட்டாத கனி அதுதான் பிள்ளை கனி. அப்படிதானம்மா? செல்வத்திலேயே பெரிய செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம். அந்த ரத்த கண்ணீராச்சுதையால் அழுது விளம்பும் போது மருத்துவம் சொல்லுகின்றார், வெக்கு மட்டும் சஞ்சலம் பெத்தெடுத்தா கொஞ்சலாம், கொஞ்ச நேரம் பொறு,
மீனாட்சியா கொஞ்ச நேரம் பொறையா பொறையா பொறு ஏமா கொஞ்ச நேரம் பொறு, அவசரப்படாத, அவசரப்படாத அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத எடுக்கக்கூடாது என்று மருத்துவன் சொல்லும் போது சொல்லும் பொழுது ஆண்டவனுடைய அருளாலை என அரிராமன் சக்கரத்தினுடைய மகிமையினாலே அந்த இரட்ட கண்ணீராஜுதையால் அடிவிடிய என்ன வயர்கள் உண்டு, வயர்கள் உண்டு ஒரு ஆண் குழந்தை ஒன்றை பெற்று அந்த குழந்தை தன்னை அவர் கொப்பாடை அமதானோடிக்கு அந்த குழந்தையை தான் அவ கையில் எடுத்தாள். அம்மா தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து, தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து குழந்தைக்கு தகையடங்கா ஏனை போட்டி ஆடு ஐயா முகந்தொழித்து இரட்ட கண்ணீராஜுதையால் அடிபடியாக வயர்கள் வந்து அழகான என்ன போல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். என்னம்மா ஏன் நானும் எங்க அம்மாவுக்கு நானும் அழகுதான், அப்படிதானம்மா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அப்ப எங்க அம்மாவுக்கு நான் அழகுதானே, அதுதான் சொல்லிக்கிட்டேன். ஆகையினால் அடிபடியாக வயர்கள் வந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த குழந்தைக்கு ஒப்பாட நீக்கி குழந்தைய கையில் எடுத்து தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகையடங்கா சேனை போட்டு அந்த குழந்தைக்கு 16வது நாள் என்று காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி பெயர் நாமம் சுட்டுகின்றார். பெயர் இருந்தா தானே கூப்பிட முடியும். எப்படி பெயர் கொடுக்கா? வல்லமையோடு இந்த வையகத்தை ஆள பிறந்ததினாலும் அவளுடைய குலமானது அரக்கர் குலமாக இருப்பதினாலே அந்த குழந்தைக்கு வல்ல அரக்கன் என்று பெயர் கொடுத்தார். வல்லரக்கன் என்று பெயரை கொடுத்து அருமை மகனாகப்பட்ட வல்லரக்கனை இரட்ட கண்ணீராஜுதையால் அவ எப்படி வளர்த்துவாரா? தாளாகட்டிய சீராகட்டிய தாயம் பாடு ஊட்டிய அவ ஒராடி ஒரு காட்டி உத்தவியால் வளர்த்துவாரா? அவ தரையறியிலே விட்டோமானாள், அம்மா விட்டோமானாள் அந்த தண்டை காலில் அம்மா விட்டோமானாள். பூமியில விட்டோமான கொப்பாதம் நோகும் என்று அவர் தோழரிலே தொண்டில் கட்டி தொடையதிலே நடை வளர்த்தி அவமாரிலே தொண்டி கட்டி நம்ம மடியதிலே நடை வளர்த்தி அந்த அருமமாக என்ன அருமமாக கரைதா அழகு ராஜுதையால் வளர்த்துவார். அருமமாக எப்படி வளர்த்துவாரா? தாளாட்டி
நீராட்டி தாயமிர்தம் பாலூட்டி தாயமிர்தம் பாலூட்டி ஓராட்டி உரக்காட்டி உத்தமியால் வளர்த்துவாரா உத்தமையால் வளர்த்து வருகின்றார். தாளாட்டி சீராட்டி சீராட்டி தலை மகனை வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகின்றார். யார் வளர்த்துவாரா? யார் யார் வளர்த்து வருகின்றார்? ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் வளர்த்துவாரா. வளர்த்து வருகின்றார். தரையதிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகுமென்று, நோகுமென்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகுமென்று, ஒரு பாதங்கள் நோகுமென்று தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடை வளர்த்தி, எதிலே நடை வளர்த்தி மாரதிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடை வளர்த்தி, வளர்த்தி மகனாகப்பட்ட வல்லரக்கனை மண்டையாகப்பட்ட ராச்சுதையால் வளர்த்துவார். வளர்த்து வருகின்றார். அது என்னய்யா? என்ன? தோளதுல தொட்டில் கட்டினா ஆமா இந்த காலத்திலயும் பிள்ளைங்களை தோல்ல தொட்டில் கட்டி போட்டு வளர்க்குறவங்க இருக்காங்க, பாத்திருக்கியா? இருக்காங்க இருக்காங்க. இந்த வேலை முடிஞ்சிச்சு, ஆமா செட்டை வச்சாச்சு, அவ்வளவுதான். படுத்த தலைமாட்டில காத்தாடிய வச்சாச்சு, வச்சாச்சு. உறங்க வேண்டியதுதான். ஒரு தூக்கத்தை போட்டு அருமையா இருக்கும். ஆமா. ஆமா ஆனால் என்ன? இந்த காலத்திலயும் தோல்ல தொட்டில் கட்டி போட்டு பிள்ளைய வளர்க்கவங்க இருக்கத்தான் செய்றாங்க. இருக்காங்க இருக்காங்க. நானும் அப்பல இருந்து பார்த்தேன். மர்மம் என்னத்தையோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, என்னது எடுக்காருன்னு தான் தெரியல. என்ன என்ன எடுக்காங்க? செல்லுல மேல பார்த்து காட்டுதாரு, கீழே காட்டுதாரு, சுத்தி காட்டுதாரு. ஒரு போட்டோ எடுத்து அடிக்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன். எல்லாத்தையும் போட்டாங்க. ஆனால் தோளதில தொட்டில் கட்டி ஆமா இன்னைக்கும் பிள்ளைய வளர்க்காங்கன்னா யார் வளர்க்கா? யார் யார் நடிக்கிறவர்கள் வளர்க்கிறாங்க. இந்த ஊசி பாசி விற்பாங்க பாரு, ஆமா அவங்க இன்னைக்கும் இன்னைக்கு தோல்ல போட்டு வளர்க்காங்க. வளர்க்காங்க. ஆமா அதானே? ஆமா ஆமா. ஆனால் தோளதில தொட்டில் கட்டி தொடையதில நடை வளர்த்தி, உடை எதிலே நடை வளர்த்தி அப்படி சும்மா போடக்கூடாதியா, யாரையாவது குறி வச்சு எறியணும். நடை வளர்த்தி நடை வளர்த்தி மகனாகப்பட்ட வல்லரைக்கரை வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகின்றார். அப்படி வளர்த்து வரும்போது வளர்த்து வரும் பொழுது தாளாட்டி சீராட்டி தலைமகனை வளர்த்துவாரா. தலைவனை வளர்த்து வருகின்றார். வளர்த்து வரும்போது அரக்கனுக்கு வயது என்ன ஆச்சு? இது என்ன ஆச்சு? ஒரு வயதா, இரு வயதா, குற்ற 3 வயதுமாச்சு. ஒரு நல்ல வயதிலே உண்டு வெல்ல விளையாடுவான் 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 ஐயா விளையாடுவான். அந்த வீரனாலே அழக விளையாடுவான். மூன்று நல்ல வயதானிலை முடியறக்கி காரு குத்தி கடுக்கும் வைத்தாள் கைக்கு தங்க வளையளித்தாள் மங்கை வளையளித்தாள் அவ வளையளித்தாள் அந்த வடிவளையே அவ வளையளித்தாள். நீலாம் உங்க அம்மா வயிற்றுக்குள்ள எப்படித்தான் 10 மாசம் இருந்தே தெரியல. ஆமா. அப்பமா அந்த மாதிரி உங்க புயல் வருது. ஆனால் ரத்த கண்ணீர் ஆச்சுதையாய் ஆச்சுதையா பெற்ற மகன் வல்லரக்கன் அந்த வல்லரக்கன் ஒரு வயதிலே ஊந்து விளையாடுவார். விளையாடுவார். 2 வயதிலே எழுந்தரித்து ஓடிடுவார். இளைஞரித்து ஓடிடுவார். 3 வயதாச்சு முகிமையுள்ள அரக்கனுக்கு அந்த அரக்கனுக்கு 3 வயதிலே வயதிலே முடியறக்கி காது குத்தி கடுக்க விட்டால் கைக்கு தங்க வளையலிட்டார். கைக்கு தங்க வளையலிட்டார். அப்பம்லாம் 3 வயசுலதான் மொட்டை போட்டிருக்காங்க. மட்டும் அடிச்சிருக்காங்க. இப்ப அப்படியா ஐயா? கிடையாது. இப்பம்லாம் தலை கழுத்து கூட ஒழுங்கா நின்றுக்காது. 3 மாசத்துக்கு ஒரு மொட்டை. குலதெய்வம் கோயில தூக்கி கொண்டு போய் வச்சு 9வது மாசத்துலயே மொட்டை. மொட்டை. அடுத்த 3 மாசத்துல ஒரு மொட்டை. 2வது மொட்டை. ஆமா அடுத்த 3 மாசத்துல 3வது மொட்டை. 3வது மொட்டை. 1.5 வயசுக்குள்ள 3 மொட்டையும் போட்டு முடிச்சிடணும். போட்டு முடிச்சிடணும். ஏன்னா என்ன? 3 வயசுலதான் கொண்டு போய் LKG UKGன்னு போட்டுருந்தாங்களே. ஆமா அப்படிதானம்மா? அப்படிதான். ஆகையினால் அந்த அழகு மகன் அரக்கனுக்கு அந்த அரக்கனுக்கு 3 வயதிலே முடியறைக்கி காது குத்தி முடி இறக்கி காது குத்தி கடுக்க விட்டால் கைக்கு தங்க வளையலிட்டால் கைக்கு தங்க வளையலிட்டார். மேல் முருகு பொன்னாலே விடுகெடுக்க மோதிரமா விடுதெடுக்க
மோதிரமா தாயத்தம் பாசி பந்தம் தங்கத்தாலே அரணாக்கொடி. தங்கத்தாலே அரணாக்கொடி. அப்போ ஆமா வசதியா இருக்கவங்க தங்கத்துல போடுவாங்க, தங்கத்துல போட்டிருக்காங்க அந்த காலத்துல. அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கவங்க வெள்ளியில போடுவாங்க. நீ எதுல போட்டிருக்க? 2 ரூபா கயிறு தான் போட்டிருக்கேன். 2 ரூபா கயிறு. என்ன கயிறு? அருணா கயிறு. அருணா கயிறு தான், ஆமா. பம்பர கயிறு. பம்பர கயிறு. அது நான் சும்மா கருப்பா இருக்கும், சரி, பம்பர கயிறுனா வெள்ளையா இருக்கும். அது நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு அல்லாம அது பாட்டுல கலர் கோவமா கலர். அந்த 2 ரூபாய கூட மிச்சப்படுத்துறதுக்காண்டி தாளக்காரன் ஒண்ணும் இல்லாம போட்டிருக்கான். ஆமா, அந்த 2 ரூபாயில அந்த கயிறை வாங்கி போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு அதையும் சும்மா போட்டிருக்கான். ஆமா, தாயத்தம் பாசி பந்தம் தங்கத்தாள் அரணாக்கொடி. களமகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு மேல்முருகு பொன்னாலே விடுகெடுக்க மோதிரமா. பூணாத நகைகளை எல்லாம் பூட்டி மிக அலங்காரம் செய்து, சூடாத நகைகளை எல்லாம் சூட்டி மிக அலங்காரம் செய்து, அழகு மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு வயதோ 4 வயதாச்சு. 4 வயதிலே நடந்தோடும் ராயமாச்சு. வயதோ 5 வயதாச்சு. 5 வயசான ஆம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? ஒண்ணு அனுப்பாம விட்டுருக்கா பாருங்க உங்க அம்மா. அனுப்பி இருக்கணும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. அது சரிதான். சரி, 5 வயசு ஆம்பளை பிள்ளைங்க ஆடு மாடு மேய்க்க அனுப்பணும். அப்ப பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன செய்யணும்? அது சரிதான். ஆமா, 5 வயசு ஆச்சுன்னா அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும். யாருக்கு? அழகு மகனாகப்பட்ட அரக்கனுக்கு. அந்த காலத்துல 5 வயசு 6 வயசுலதான் பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காங்க. நம்ம 6 வயசுன்னு பொய் சொல்லி டீச்சர்ட்ட சேர்த்தாலும் டீச்சர் போன உடனே கையை எடுக்க சொல்லுவா. தம்பி கையை தூக்கி இந்த பக்கம் காத்த தொடு அப்படின்பா. கை வந்து இந்த பக்கம் காத்த தொட்டிருக்கணும், அப்பதான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. இப்போ அப்படியா? இந்த பிள்ளைகளை வீட்டுல வச்சு சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜின்னு 3-3.5 வயசுதான் கொண்டு தள்ளிட்டு டீச்சர் அம்மா பொறுப்பு நம்ம பொறுப்பு, நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்கலாம், இவங்க வீட்டுல நிம்மதியா இருந்துக்கிடுவாங்க. அப்படிதானே? அந்த காலத்துல 6 வயசுலதான் பிள்ளைய பள்ளிக்கூடத்திலேயே சேர்ப்பாங்க. அழகு மகன் அரக்கனுக்கு, அந்த வல்ல அரக்கனுக்கு அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று ராச்சுதையால் மனதிலே நினைத்து நம்ம மகன் அரக்கரை அரண்மனைக்கு சொந்தமான பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி கல்வி கற்க வைத்தா விளையாட்டு பசங்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டு ஒழுங்காக கல்வி கற்க மாட்டான். ஆகையினால நம்மகிட்ட தான் காசு இருக்க, அரண்மனைக்கு சொந்தத்துல ஒரு வாத்தியார வரவழைத்து நம்மளுடைய அரண்மனையிலே தங்க வைத்து அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாத்தியார அரண்மனைக்கு வரவழைத்தார். வாத்தியார், அம்மா அம்மா வணக்கம் 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 வணக்கம். அம்மா என்ன வரவழைத்த காரணம் என்னம்மா? என்னதியா? அது ஒண்ணுமில்ல வாத்தியாரே, என் மகனுக்கு வயசு 5 வயசு ஆயிட்டு. என் மகனுக்கு தாங்கள் பாடம் புகட்ட வேண்டும். என்ன செய்யணும்? அதாவது என் மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று என் அரண்மனையில தங்கி என் பிள்ளைக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்கணும் என்று சொன்ன உடனே வாத்தியாருக்கு மனசுக்குள்ள ஆசை வந்துட்டு நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து 10-15 பிள்ளைங்களோட போராடி மாசம் மாசம் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறதை விட ஆமா அரண்மனையில தங்கி அரக்கன் ஒருவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து நம்மளால எவ்வளவு பொன்பொருள் வாங்க முடியுமோ வாங்கிக்கிறலாம் என்று சொல்லி வாத்தியார் சரி என்று சம்மதித்து அம்மா உங்க மகனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டுமானால் ஏடு சேர்த்து வர வேண்டும். அது என்னையா ஏடு? அந்த காலத்துல ஏட்டு படிப்பு, நோட்டு படிப்பு. அந்த காலத்துல ஒரு ஏட்டுல எல்லா கலையும் படிச்சிருவாங்க. ஏடு சேர்த்து வாரேன் என்று சொல்லிவிட்டு அங்க வாத்தியார் எங்க வாரார் வாருங்க. வனமான வனங்கடந்து வனமான வனங்கடந்து வனமான வனங்கடந்து வாராரே வாத்தியார்
மாறியிலே எந்த மன்னவாதியாரோ கற்பகப்பு மரத்தை கண்டார் கண்டழக வாத்தியாரோ வண்டரித்த குருதுவோளை வண்டரித்த குருதுவோளை வண்டரித்த குருதுவோளை குருதுவோளை வகையுடனே வெட்டுவாரா வகையுடனே வெட்டுவாரா வகையுடனே வெட்டுவாரா வெட்டுதாரு என்னத்தை வெட்டுறாரு? ஆனால் 6-7 வனங்கடந்து அழகான 8வது வனத்திலே வந்து கற்பகப்பூ மரத்தை கண்ணால் கண்டார். அது என்னையா கற்பகப்பூ மரம்னா என்ன? பனை மரம். பனை மரத்திலே வண்டறியாத குருத்துவோலை. எதுக்கு வண்டறியாத குருத்துவோலை வெட்டாரு? எதுக்குயா? வகுடாப்பு எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். ஆகையினால் குருத்து ஓலை வெட்டி கொண்டை ஏடு சேர்த்து இடது கையில ஏடு வலது கையில எழுத்தாணி கத்தி எடுத்து எங்க வரைக்கு வந்தாரு. வந்து அம்மா உங்க மகனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க பாடம் சொல்லி கொடுக்க ஏடு சேர்த்துட்டு வந்துட்டேன். கூப்பிடுங்க உங்க மகனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னையா சொன்ன அப்படின்னா அருகில் வா. யார கூப்பிடுதாரு? அருகில் வான்னு மொத்தமா சொல்லு பாப்போம். கம்கியர்னு சொல்லிட்டல ஐயா, உங்க மகன் அரக்கனை இங்க வர சொல்லுங்க அப்படிங்கறத இங்கிலீஷ்ல சொல்லு பாப்போம். யுவர் சன் கம் ஹியரா. நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களோ? வேஸ்ட் தான் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா யுவர் சன். உங்க 6 பேர் வச்சாங்க, என்ன ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? ஆனால் யுவர் சன் இதராவோ அது இந்தியா. இந்தியால. ஆனால் பார்த்தான் வாத்தியார் பார்த்தார். மகனாக பண்ட வல்லரக்கனை வரவழைத்து வாத்தியார் முன்னாடி உட்கார வச்சா. அம்மா இப்ப நம்ம பாடத்தை ஆரம்பிச்சிருட்டா. ஆனா ஒன்னே ஒண்ணு குறையுத. என்னது குறையுது? இப்ப நம்ம ஊர்ல இருந்து வந்த உடனே நம்ம கோயில் பூசாரி கேட்ட என்ன கேட்டோம்? வில்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு எங்க போடுறாங்கன்னு கேட்டோம்யா. வில்ல ஆரம்பிக்கிறதுக்கு என்ன கேட்டோம்? தேங்காய் பழம், நிறநாளி, வெத்தலை பாக்கு, பத்தி சூடம் எல்லாம் கேட்டோம்ல. அதே மாதிரி அரக்கனைக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியார் கேட்காரு. அப்படியே குரு தட்சணை கேட்க, அம்மா உங்கள் மகன் அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க நீங்க குரு தட்சணை தாருங்கள் என்றார். உடனே அந்த வாத்தியார் கேட்டதொரு குரு தட்சணையாக அந்த ரத்த கண்ணீராச்சுதையால் என்ன எடுத்து வைக்கின்றார்? அள்ளி நல்ல பொண்ண வைத்தாள் ஆஜனைக்கு தட்சணையாய். நல்ல பொண்ண வைத்தால் குருவுக்கு தான் தட்சணையாய். அவன் நிறநாடி நிறமரகாய், நிறமரகாய் நீதியுடன் நடந்து வைத்தாய். ஐயா நிறமரகாய் தேங்காவாளும் அவள் கடலை தீபதூபம் வழங்கு ஏற்றி வாத்தியார்க்கு தட்சணையாய் வகையுடனே எடுத்து வைத்தாய். முன்னாடே ஐயா முன்னாடே அந்த அழகு மங்கை எடுத்து வைத்தாய். ஐயா முன்னாடே
எடுத்து வைக்க என்ன எடுத்து வைக்க வாத்தியாருக்கு ஆமா வாரி பொண்ண வைத்தால் வாத்தியாருக்கு தட்சணையாய் வாத்தியாருக்கு தட்சணையா கொண்டு பொண்ண வைத்தால் குருவுக்கு தட்சணையாய் குருவுக்கு தட்சணையா நிறநாளி நிறவரக்கா நீதியுடனே இழந்து வைத்தார் நீதியுடனே அளந்து வைத்தார் என்ன எடுத்து வைத்தார் என்ன எடுத்து வைத்தார் அள்ளி பொண்ண வைத்தால் ஆசனுக்கு தட்சணையாய் ஆசனுக்கு தட்சணையா கொண்டு பொண்ண வைத்தால் குருவுக்கு தட்சணையாய் குருவுக்கு தட்சணையா நிறநாளி நிறவரக்கா எடுத்து வைத்து எடுத்து வைத்து வாத்தியாரையா வாங்க 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 ஐயா வாத்தியாரையா சீக்கிரம் பாடத்தை கற்பித்து கொடுங்கள் என்னத்த பாடத்தை என் பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க ஆமா போதுமா போதும் போதும் இதெல்லாம் போதுமா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எல்லாம் கரெக்டா இருக்கா பாருங்க அப்ப ஆரம்பிச்சிருவோமா ஆரம்பிச்சிடலாம் என்னத்த பாடம் சொல்லி கொடுங்க வாத்தியார் முன்பதாக அரக்கர் அமர்ந்தா ஆமா அவர் ஏட்ட கையில் எடுத்தாரு எடுத்தாரு என்ன எழுதுறாரு என்ன எழுதாரு குருவே துணை என்ற எழுத்தையும் அந்த ஏட்டிலே எழுதி அந்த ஏட்டிலே எழுதி அறிவோம் நமச்சிவாயா என்ற அச்சரத்தை உச்சரித்து அச்சரத்தை உச்சரித்து என்ன செய்கின்றார் என்ன செய்கின்றார் அந்த அழகு மகனாகப்பட்ட அரக்கனுக்கு இந்த அரக்கனுக்கு வாத்தியார் ஆமா பாடம் சொல்லி கொடுக்காரு சொல்லி கொடுக்காரு அவர் எப்படி சொல்லி கொடுக்காரு எப்படி சொல்லி கொடுக்காரு அழகு மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்கார் அவர் எப்படி பாடம் சொல்லி கொடுக்காரு எப்படி சொல்லி கொடுக்காரு இப்படி சொல்லுதாரு கைய பிடிச்சு கையை பிடிச்சு அந்த காலத்துல முதல்ல பிள்ளைய படிய வைக்கும் போது ஆமா நெல்லு பரத்தி வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அப்படிதானம்மா ஆமா நெல்லுல எழுத வைப்பாங்க ஆமா ஆமா என்ன எழுத வைப்பாங்க நல்லா அள்ளி வைப்பாங்க சரி அந்த நல்லா எழுதி பிள்ளைக்கு பாடம் சொல்லுவாங்க சொல்லி கொடுப்பாங்க ஆமா ஆகையினால் அழகா அரக்கருக்கு ஆமா வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்தாரு எப்படி எப்படி பாடம் சொல்லி கொடுக்காரு ஆனா அவண்ணாயிராயண்ணா உணாவுவண்ணாயிராய வல்லரக்கா உணாவுவண்ணாயிராய வல்லரக்கா ஏயண்ணா ஐயண்ணா ஓணா ஓணா ஏயண்ணா ஐயண்ணா ஓணா அவண்ணா கண்ணா ஓணா ஓணாயிராய வல்லரக்கா என்ன படிக்க அரக்கம் படிக்க ஆனா அவன் என்று எழுத்தையும் படித்து